கரூர் சம்பவத்தில் விஜயை தான் குற்றம் சாட்டவில்லை என்றும், ஆனால் அவருக்கு அனுபவமும் பக்குவமும் இல்லை என்றும் மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ தெரிவித்துள்ளார். திண்டுக்கல்லில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், கரூர் நெரிசலை தாவேகவினர் தான் கட்டுப்படுத்தியிருக்க வேண்டும் என்று கூறினார். வெற்றி கழகத்தை தொடங்கி பிரச்சாரங்களுக்கு சென்று கரூரிலே 8 மணி நேரம் தாமதமாக வந்த காரணத்தினால் திரண்டிருந்த மக்கள் 8 மணி நேரம் குடிக்க தண்ணீர் இல்லாமல் மயக்கமுற்று கீழே விழுந்து மடிந்தவர்கள், பச்சை குழந்தைகள் நெறிபெற்று மடிந்தவர்கள் என்று 41 பேர் உயிர் பலியாகக்கூடிய ஒரு துயரம் நிகழ்ந்தது. இன்று விமான நிலையத்திலே பத்திரிகையாளர்களை சந்தித்த போது அதைத்தான் சொன்னேன். அவருக்கு அனுபவம் இல்லை, ஒரு நிகழ்ச்சிகளை நடத்திய அனுபவம், அதுதான் காரணம். அவர் கொஞ்சம் அதை அதிர்ச்சி அடைந்தவராக சென்னை திரும்பி போய்விட்டார். திருச்சியிலேயே தங்கியிருந்து ஒரு நாள் கழித்தோ அந்த வீடுகளுக்கெல்லாம் அவரே சென்று நேரடியாக அவர்களுக்கு இரங்கல் தெரிவித்து 20 லட்சம் ரூபாய் ஒவ்வொரு குடும்பத்திற்கும் நிதி வழங்கி இருக்கிறார். அதை அவரே கொடுத்திருக்கலாம். அதை நான் குற்றமாக சொல்லவில்லை, அனுபவம் இல்லை. ஒரு கூட்டத்தை ஏற்பாடு செய்து நடத்தும் போது அந்த கூட்டம் நெரிசலிலே சிக்கிவிடக் கூடாது என்பதிலே கவனமாக இருக்க வேண்டியவர்கள் இயக்கத்தை நடத்துகின்றவர்கள். ஒரு கட்டுக்கோப்பான இயக்கமாக இது அமையவில்லை அவருக்கு. ஆகவே அந்த வேலையை அவர்கள் செய்யவில்லை. இத்தனை மணி நேரம் காத்திருக்கார்களே, குடிக்க இத்தனை பேருக்கு தண்ணீர் கொடுக்க வேண்டுமே என்று யோசித்திருக்க வேண்டும்.